எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த எபிசோட்ல தட்டை எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். பச்சரிசியை மிஷினில் கொடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். வெண்ணெய், பெருங்காயம், உப்பு, காரப்பொடி, தேங்காய், பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, தண்ணி, எண்ணெய் பொரிக்கிறது. பச்சரிசி மாவு 1/2 கப்பு எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு ஒரு 6-7 தட்டை வரும். பொட்டுக்கடலை பொடி இதால் 1/4 கப்பு, இந்த கப்பால் 1/4 கப்பு எடுத்துட்டுருக்கேன். கருவேப்பிலை போடுறேன். வெண்ணெய் ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். ஊற வச்ச கடலைப்பருப்பு, பெருங்காய பொடி, சும்மா வச்சு ஒரு பிஞ்சு தான், பெருங்காயப்பொடி ஒரு பிஞ்சு, 1 ஸ்பூனு காரப்பொடி, உப்பு ஒரு 1/2 ஸ்பூன், பொட்டுக்கடலை மாவு. இது இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்துண்டு கலக்கும் போதே நல்லா வாசனை வரும். நல்லா வாசனை வருது. பிசையும் போது வாசனை வந்தால் நம்ம பண்ணது கரெக்ட், போட்ட அளவெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு நமக்கே தெரியும். உப்பெல்லாம் சரியாக இருந்தால் தான் வாசனையே வரும். இந்த பதத்துக்கு மாவை பிசைஞ்சுக்கணும். இப்போ அந்த மாவு எண்ணெய் காஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். காஞ்சிருக்கு எண்ணெய். போட்டோன்னே மேலே வந்தால் அதான் எண்ணெய் காஞ்சி. இந்த ஷீட்லேருந்து இப்படி எடுக்க வரும். அப்படியே போட்டுற வேண்டியதாங்க. மாவை இப்படி உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மொத்தமாக உருட்டி வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி உள்ளங்கையினால் தட்டணும். உள்ளங்கையினால் தட்டும்போது ப்ரெஸ்ஸிங் ஈவனாக இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ளங்கையால் தட்டிடுங்க, அப்புறம் வேணுன்னா சரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா தட்டி தட்டி போடலாம். எண்ணெய் பேப்பர் ஏதாவது இருந்தாலோ இல்லை பிளாஸ்டிக் ஷீட்லேயோ உள்ளங்கையால் தட்டினா ஈவனாக ப்ரெஸ்ஸிங் மாதிரி வரும். அது அப்படியே எடுத்து போட்டால் ஒன்று இது பண்ணுறதுக்குள்ளே எத்தனை முடியுமோ இலுப்பச்சட்டியில் அத்தனை போடலாம். இப்போ நான் 3 போட்டிருக்கேன். மாவை பிசைஞ்சு உருட்டி வச்சுன்றணும். அடுப்பு மீடியத்தில் இருக்கட்டும், சிம்மில் வேண்டாம், அப்படின்னா தான் வேகும். அது இந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாம் ஓசை அடங்கின அப்புறம் அதை எடுத்துடலாம். அது வரை வேக விடணும். முதல்ல தட்டி போட்டது ஆயிடுது. வெந்துருத்துனா அது தட்டில் போடும்போது நமக்கு ஓசை வரும். ஃபுல்லாக இது ஓசை அடங்கின அப்புறம் எடுத்துடணும். இது பொட்டுக்கடலை மாவு இருந்தாலே அதிலே பண்ணலாம். வெண்ணெய்க்கு பதிலாக எண்ணெயும் காய்ச்சி விட்டுக்கலாம். வெண்ணெய் எப்பவும் இருக்காது, அதுக்காக எண்ணெயும் காய்ச்சி விட்டுக்கலாம். பொட்டுக்கடலை மாவை திரிச்சு போட்டு நம்ம ஆற்றுல வச்சுருக்கிற அரிசி மாவில் சடார்னு நினச்சோம் பண்ணணுன்னா தட்டை பண்ணிடலாம். உளுந்து மாவெல்லாம் எதுவும் வேண்டாம். அதுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.